அமைச்சரவை மாற்றம், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற தகவல்கள்லாம் பரவலாக இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி. இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி. திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க. அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக, நாங்கள் ஊடகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன். அல்லது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்குது. அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. மாஞ்சோலை விவகாரத்தில் தமிழக அரசு தேயிலை இதுவாக எடுத்து நடத்த முடியாது. மாஞ்சோலையில் இவங்க வந்து மலைமலையாக வந்து குடிபெயர்றவங்க, அவங்க நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க கருத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது தமிழக தேயிலை இதை வந்து நிர்வாகமே எடுத்து நடத்தணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இப்படி நடத்த முடியாது அப்படின்னு கருத்து வச்சுருக்காங்க. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் இந்த தொழிலாளர்கள் பணிக்காக அமர்த்தப்பட்டவர்கள். அவர்கள் உரிமைக்காக கேட்குறாங்க. பல ஆண்டு காலமாக அங்கேயே இருந்து பணியாற்றியவர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதை அரசு தான் உரிய முறையிலே பரிசீலித்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நான் அந்த ரோட்டை பார்க்கல, அந்த வழியாக நான் போகலை. ஏன்னா சாலை பணிகள் நடந்துகிட்ருக்க காரணத்தினால அந்த வழியாக செல்லாதிருக்கிறேன். அப்படி நாங்கள் அதை பார்த்துட்டு அது மாதிரி தவறு இருந்தால் இந்த அரசாணுடைய கவனத்துக்கு கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லை, சம்பந்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் இருக்குது, முறையாக செயல்படவில்லை என்றால் அங்கே புகார் செய்யப்படும். நான் அந்த வழியை போகலை. ஏன்னா எல்லாம் போய் சேலம் போயிடணும். சாலை பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றனால அதில் அந்த சாலை வழியாக நான் செல்லலை, அண்மையில் செல்லலை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை அதிமுக தொடங்கிட்டுதே. இப்போ ஒவ்வொரு நாடாளுமன்ற அழைச்சி பேசுகின்ற பொழுதே அந்த பணி துவங்கின மாதிரி தானே அர்த்தம். எதிர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அதை நம்முடைய அங்கே வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளிடம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதுபோல் தலைமை சில விளக்கங்களை கொடுத்துக்கின்றது. எப்படியெல்லாம் மக்களை சந்திப்பது, எப்படியெல்லாம் வாக்குகள் ஏற்பது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு கொண்டு சென்று விளக்கப்பட வேண்டும். இந்த கடந்த 3 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள், மக்கள் விரோத செயல்கள், இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடைவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, போதாத குப்பை வரியும் போட்டாங்க. இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதோட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடந்திருக்குது. இதற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை இருக்குன்னு சொன்னால், இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்திருக்கணும், நான் ஆக்கப்பூர்வமான பணி செய்தோன்னு சொன்னால் அது இல்லை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்தில் ஒரு 6 பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் பருகி இன்றைக்கி மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம் திறமையற்ற அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அவங்க அறிக்கை விடுறாங்க, அந்த அறிக்கையோடு நின்று போயிடுது. ஆனால் செயலில் எதுவுமே காட்டல.